இன்றைக்கி ரொம்பவுமே எம்மியான பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இதுக்கு ஒரு பேனில் 1 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வந்து நல்லா செவந்து வரணும்னு அவசியம் இல்லை. வாசம் வர வரைக்கும் வறுத்திங்கன்னா போதும். இப்போது வறுத்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா அந்த பருப்பை கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பருப்பு, அதை வந்து இந்த பாசிப்பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் சும்மா வறுத்து எடுத்துக்கலாம் அந்த நெய்யில். இப்போ 1 டம்ளர் அளவுக்கு நான் பருப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு ஏலக்காய் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. அதை நான் வீடியோ எடுக்கும் போது அதை எடுக்க மறந்துட்டேன். 2 ஏலக்காய், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு நல்லா பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள். இப்போது இன்னொரு பேனில் நம்ம வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வெல்லத்தை கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்தளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இதை வந்துட்டு வேக வச்சு எடுத்தால் போதும். வெல்லம் வந்துட்டு உங்களுக்கு கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக நல்லா தண்ணி மாதிரி கரைஞ்சி வந்தாலே போதும் வெல்லம். லோ ஃப்ளேமில் வச்சு வெள்ளை கரைசல் செய்யும் போது எப்பயுமே லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யாதீங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா எல்லா வெல்லமும் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெல்லம் எல்லாமே கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை இந்த பேனை வந்து தனியாக எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போது ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்து கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அதில் முந்திரி பருப்பு ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் திராட்சை பழமும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுவும் ஆட் பண்ணி இதில் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பருப்பு ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பருப்பை வந்து இப்போது எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், பருப்பு வந்து நல்லா உங்களுக்கு ஒரு 3/4 வாசி வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை கரைசலும் அதுக்கப்புறம் நம்ம இதில் பால் சேர்க்க போகிறோம். அது கூடலாம் சேர்ந்து பருப்பு வெந்து வரும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வெள்ளை கரைசலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்வீட் ரெசிபி ரொம்பவுமே பிடிக்கும். அது இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வீட்டில் ஏதாவது விசேஷம், பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஏதாவது விசேஷம் வருது அப்படின்னாலும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெள்ளை கரைசல் இந்த பருப்போடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம காய்ச்சின பால் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக வந்துட்டு பருப்பு பாயசத்துக்கு தேங்காய் பால் மட்டும்தான் ஆட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பாலும் கொஞ்சம் ஆட் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பாயசம் வந்து நல்ல ஒரு மாதிரி திக் கன்சிஸ்டன்சியில் வரும். பாருங்கள், பால் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் பால் வந்து லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. பாருங்கள், உங்களுக்கு பால் அதுக்கப்புறம் அந்த வெள்ளைப்பாகோடு சேர்ந்து நல்லா இந்த பருப்பு வந்து வெந்து வரணும். இப்போது நம்ம வந்து ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை அந்த நெய்யோடு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த
முந்திரி பருப்பு அந்த நெய்யோட வாசம்லாம் அப்படியே அந்த பாயசத்தில் இறங்கும். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தேங்காய் பால் சேர்க்கும் போது 1/2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்குறேன். பாருங்கள், சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கனாலே தெரியும், நல்ல ஒரு திக்கான தேங்காய் பால் சூப்பராக இருக்கணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுக்கிற அந்த தேங்காய் பாலை சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி திக்காக கிடைக்கும். ஒரு 1/2 மூடி தேங்காய் நல்லா திருவிட்டு நல்லா பால் எடுத்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுக்கிற தேங்காய் பாலில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு இதில் சேர்த்திங்கன்னா போதும். பாருங்கள், நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் நமக்கு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.